ඔබත් හදන රටත් හදන ජාතික ලොතරැයි මණ්ඩලය. தொடர்பென இந்திய செய்திகள். தனித்தெலங்கானா மாநில கோரிக்கையை வலியுறுத்தி 48 மணி நேர முழு அடைப்பு காரணமாக இன்றும் பல்வேறு பகுதிகளில் வன்முறை நிகழ்வுகள் நடந்துள்ளது. நேற்று காலை தொடங்கிய முழு அடைப்பு போராட்டத்தில் சட்டப்பேரவை அருகே உள்ள கண் பூங்கா முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட தெலுங்கு தேசம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டனர். தெலங்கானா கோரிக்கையை ஆதரித்து உஸ்மானியா பல்கலைக்கழக வளாகத்திலும் போராட்டம் வெடித்துள்ளது. பல்கலைக்கழகத்துக்குள் நுழைய முயன்ற தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கைதானார்கள். அதைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தில் இருந்து ஊர்வலம் செல்ல மாணவர்கள் முயன்றதனால் காவல்துறையினருக்கும் மாணவர்களுக்கும் இடையே கைகலப்பு தொடங்கியது. நிலைமை மோசம் அடைந்ததால் வன்முறை தடுப்பு காவல்துறையினர் மாணவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசி கலைத்தனர். இன்று 2வது நாளாக முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. சில இடங்களில் வன்முறையாளர்கள் பேருந்துகளுக்கு தீ வைத்தனர். வரும் 8ஆம் 9ஆம் ஆகிய திகதிகளில் ரயில் மறியல் நடத்தப்பட உள்ளதால் ரயில் சேவை கடுமையாக பாதிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் சோபோரில் உள்ள காவல் நிலையம் ஒன்றின் மீது பயங்கரவாதிகள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் 6 காவலர்கள் காயமடைந்தனர். காலை 9 மணியளவில் கையறை குண்டை பயங்கரவாதிகள் வீசியதாகவும் அந்த குண்டு காவல் நிலைய வளாகத்துக்குள் விழுந்து வெடித்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். காவலர் வெளியே வந்ததும் காவல் நிலைய வளாகம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஸ்கூட்டரில் இருந்த குண்டை பயங்கரவாதிகள் வெடிக்க செய்ததில் 6 காவலர்கள் காயமடைந்தனர். அவர்களில் 4 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2G ஊழல் வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவின் வங்கிக் கணக்கு விவரங்களை சிபிஐ தாக்கல் செய்யக்கூடும் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐ இன்று இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளது. இந்த அறிக்கையில் ராசா, அவரது உதவியாளர் RK சந்தோலியா மற்றும் முன்னாள் தொலைத்தொடர்பு செயலர் சித்தார்த் பெகுரா ஆகியோரின் வெளிநாட்டு வங்கிக் கணக்கு விவரங்களை நீதிமன்றத்தில் சிபிஐ அளிக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அடுத்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிஐ மேலும் அவகாசம் கேட்கும் என்று தெரிகிறது. இந்த குற்றப்பத்திரிகையில் SR குழுமத்துக்கும் லோக் டெலிகாம் நிறுவனத்துக்கும் இடையான தொடர்பு குறித்த விவரங்கள் இடம்பெறக்கூடும் என்று அத்தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. 2G அலைக்கற்றை ஊழல் தொடர்பான ஆதாரங்களை திரட்ட அமலாக்கப் பிரிவின் உயரதிகாரிகள் அடங்கிய குழு சைப்ரஸ் நாட்டுக்கு சென்றுள்ளது. 2G ஊழல் விசாரணை தொடர்பாக சிபிஐ மற்றும் அமலாக்கப் பிரிவினர் அடங்கிய அதிகாரிகள் குழுவினர் சமீபத்தில் இங்கிலாந்து, மொரிசியஸ் நாடுகளுக்கு சென்று வந்தனர். இந்நிலையில் இவ்வழக்கில் மேலும் ஆதாரங்களை திரட்டுவதற்காக அமலாக்கப் பிரிவின் உயர் அதிகாரிகள் அடங்கிய குழு சைப்ரஸ் நாட்டுக்கு சென்றுள்ளது. இந்த ஊழலில் தொடர்புடைய நிறுவனங்கள் சைப்ரஸ் நாட்டில் செய்துள்ள முதலீடுகள் மற்றும் அவற்றின் பண பரிவர்த்தனைகளை இக்குழு ஆய்வு செய்ய உள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. தொடர்பென வெளிநாட்டு செய்திகள். பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள பகுதியில் அமெரிக்க படையினர் நடத்திய ஆளில்லா ஏவுகணை தாக்குதலில் 4 தீவிரவாதிகள் பலியாகியுள்ளனர். வடமேற்கு பாகிஸ்தானில் வசிரிஸ்தான் பழங்குடியினர் பகுதியில் 2 ஆளில்லா விமான ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் மிராலி எனும் இடத்தில் ஏவுகணை தாக்கியதில் 4 தீவிரவாதிகள் பலி ஆனதாகவும் 5 பேர் படுகாயம் அடைந்ததாகவும் இஸ்லாமாபாத்திலிருந்து வெளியாகும் பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ஒபாமா சுடப்பட்டதாக பாக்ஸ் டிவியின் டுவிட்டர் இணையதளத்தில் தகவல் வெளியானது குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் முன்னணி தொலைக்காட்சியான பாக்ஸ் நியூஸ் பயன்படுத்தி வரும் டுவிட்டர் இணையதள பக்கத்தில் ஊடுருவி அதனை சேதப்படுத்திய விசமிகள் ஜூலை 4 மிகவும் வருத்தமான தினம். அதிபர் ஒபாமா இறந்துவிட்டார். அவர் சுட்டுக் கொல்லப்பட்டால் ஜான் பைடன் என்பவர் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தியை இடம்பெற செய்தனர். இந்நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்த பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை தொடர்ந்து அந்நாட்டு ரகசிய போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக அந்த பிரிவின் செய்தி தொடர்பாளர் ஜார்ஜ் ஓகில்வி தெரிவித்தார்.
பாகிஸ்தானின் கராச்சியில் கடந்த முறை நடைபெற்ற வன்முறையில் 17 பேர் உயிர் இழந்துள்ளதுடன் 24க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பெரும்பாலானோர் இருசக்கர வாகனங்களில் பின்னால் அமர்ந்து சென்றவர் துப்பாக்கியில் சுட்டதில் உயிரிழந்தனர். இதனால் இருசக்கர வாகனம் பின்னால் அமர்ந்து செல்ல காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். அவாமி தேசிய கட்சிக்கும் முதாகிதா குவாமி இயக்கத்தினருக்கும் இடையே கடந்த 3 நாட்களாக நிகழ்ந்த சண்டையில் 32க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக பாகிஸ்தான் மனித உரிமை ஆணையம் தெரிவித்துள்ளது. முதாகிதா குவாமி இயக்கத்தில் இந்தியாவில் இருந்து சென்ற உருது பேசும் அகதிகள் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. குவாஸ்பா காலனியில் அவாமி தேசிய கட்சியின் அலுவலர் ரஹீம் கான் ஸ்வாட்டி என்பவரை ஆயுதமேந்திய கும்பல் ஒன்று தாக்கியதை அடுத்து ஓரங்கி நகரில் வன்முறை ஏற்பட்டது. ஸ்வாட்டி 5 முறை துப்பாக்கியால் சுடப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆயுதமேந்தி வந்த 10க்கும் மேற்பட்டோர் எதிரே வந்த அனைவரையும் துப்பாக்கியால் சுட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாய்நாட்டை நேசித்து அதன் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்யும் உணர்வினை பாடசாலை மட்டத்திலிருந்தே மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு. யாழ் சிறைச்சாலைக்கு வரும் கைதிகளின் எண்ணிக்கை கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் குறைவடைந்துள்ளது. யுத்த நிறைவினால் ஏற்பட்டுள்ள நிலைமைகளை கிளிநொச்சி மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வெளிவார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் சோபோரில் உள்ள காவல் நிலையம் ஒன்றின் மீது பயங்கரவாதிகள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் 6 காவலர்கள் காயமடைந்தனர். அமெரிக்க அதிபர் ஒபாமா சுடப்பட்டதாக பாக்ஸ் டிவியின் டுவிட்டர் இணையதளத்தில் தகவல் வெளியானது குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இத்துடன் டான் தமிழொலியின் இந்த பிரதான செய்தியை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். எம் சொந்தங்களே, எம் உறவுகளே, வாழ்வை புதுப்பிப்போம் வாருங்கள். இங்கு என் திசை எங்கும் மானங்கள் கூடும், புன்னகையும் பொழிந்திடுமே. எம் தரணியும் இன்னும் பலம் பெறும், எங்கள் ஒற்றுமையும் கூடுமே. நாம் ஒன்றாய் சேர்வோம், துதிப்போம் என்றும், இது எங்கள் தாய் நாடே, தாய் நாடே. தேசிய பக்தர் சபை. வாசனா சம்பத் வாழ்க்கையில் சிறந்த மாற்றத்தை. ඔබේ මුවගට සිනා කැන්දන රටේ ගමනට මඟ සදා දෙන ඔබේ දිවියට සවිය ගෙනේන අඳුර පරදා එළිය පතුරන රටේ හැමෝගෙම වාසනාව වාසනා සම්පත. දැන් කෝටි ගණන් තෑගි දිනා ගන්න වාසනා සම්පත දුටු තැන මිලදී ගන්න. වාසනා සම්පත ඔබේ දිවියට ඉසුරු ගෙනේ.